தமிழ்க்கடவுள் முருகனின் மூன்றாம் படைவீடு பழனி தண்டாயுதபாணி கோவில். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக பழனிமலை விளங்குகிறது. ஞானப்பழ பிரச்சனையில் சிவபெருமானிடம் கோபித்து கொண்டு முருகன் வந்து நின்றதுதான் இந்த பழனிமலை தண்டாயுதபாணி கோயில். பழனிமலை கடல் மட்டத்தில் இருந்து 450 அடி உயரத்தில் உள்ளது. பழனிமலையில் 690 படிக்கட்டுகளை கடந்து சென்றுதான் முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும். இங்கு பழனி முருகனுக்கு தண்டாயுதபாணி என்ற சிறப்பு பெயரும் உள்ளது. பழனி தண்டாயுதபாணி சிலையை வடிவமைத்தவர் 18 சித்தர்களின் ஒருவரான போகர். நவபாஷணம் எனப்படும் 9 வகை மூலிகைகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த பழனி தண்டாயுதபாணி சிலை. தண்டாயுதபாணி சிலையில் செய்யும் அபிஷேக தீர்த்தத்தை அருந்தினால் சகல நோய்களும் தீர்க்கும் என்பது நம்பிக்கை. இங்கு முருகன் கோவணத்தோடு தண்டு ஊன்றி ஆண்டிகோலத்தில் நின்றாலும் முருகப்பெருமானுக்கு ராஜாலங்காரம் செய்து வழிபடுவதுதான் பக்தர்களுக்கு நிறைவு. பழனி கோயிலின் கருவறையில் முருகன் சிலை அருகே மரகதத்தினால் ஆன ஒரு சிறிய சிவலிங்கமும் உள்ளது. அதேபோல் போகர் சமாதியிலும் ஒரு மரகத சிவலிங்கமும் இருப்பது மற்றொரு அதிசயம். லட்டுக்கு எப்படி திருப்பதி புகழ் பெற்றதோ அதுபோல பழனி என்றாலே பஞ்சாமிர்தம்தான். அவ்வளவு சிறப்பு மிக்கது இந்த பழனி பஞ்சாமிர்தம். நாம முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனிக்கு சென்று வழிபடுவோம். பழனி முருகனின் அருளை பெறுவோம்.